Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Rasulillahi amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. ரைட். அப்போ நாங்கள் சென்ற வாரம் அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் என்ற உரைப்பகுதி என்ற கவிதையை நாங்கள் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் மகாரிமுல் அஹ்லாக் என்று ஒரு பெரிய ஒரு கவிதையை இருக்குது. சரியா உங்களோட பாட புத்தகத்தில் தரம் 10லும் சரி தரம் 11லும் சரி காணப்படக்கூடிய ஒரு பெரியோரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. ஓகே, அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கவிதையை நாங்கள் இன்றைக்கு முழுமையாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே ஓகே நீங்கள் ஸ்கூலில் நம் கவிதைகள் படிக்கிறது ஆரம்பிக்கல தானே? ஏன்னா ரைட், ஆரம்பிக்கலையே. ஓகே, என்ன இல்ல ரிப்ளை? சார், சூரா மட்டும் ஸ்டார்ட். ரைட். ஓகே, சரி. அப்போ மகாரிமுல் அஹ்லாக் என்றா நற்குணங்கள் என்றதான் கருத்து. நீங்கள் இஸ்லாம் பாட புத்தகத்தில் நற்குணங்களை குறிப்பதற்காக பயன்படுகின்ற சொற்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சிக்கிறா 10ஆம் ஆண்டுல நற்குணங்களை குறிக்க பயன்படுத்துகின்ற அரபு சொற்கள் என்று படிச்சிக்கிறா? அதாப், ஆதாப், மகாரிமுல் அஹ்லாக், குலுக் ஹசன், குலுக் ஹசனா. வெரி குட். ஓகே, அதப், எஸ், அஹ்லாக் ஹசனா. ரைட். அதப், ஆதாப், ரைட். அதே போல மகாரிமுல் அஹ்லாக், குலுக்குன் ஹசனுன், அஹ்லாக்குன் ஹசனா போன்ற சொற்கள் நற்குணங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் என்றதை நீங்க படிச்சுக்கிறீங்க. அப்ப அதே சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது மகாரிமுல் அஹ்லாக். சரியா? நற்குணங்கள் அதுதான் கருத்து. மகாரிமுல் அஹ்லாக்னா கருத்து என்ன? நற்குணங்கள். ரைட். இப்ப இந்த கவிதையில சில சொற்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க படித்த சொற்களாக இருக்கும். அப்ப இன்னும் பல சொற்கள் நீங்க படிக்க வேண்டிய சொற்களாக இருக்கும். ரைட். ஓகே, அந்த அடிப்படையில நாங்க கவிதையை முழுமையாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். ரைட். ஷர்ருல் மகாலி அல் கித்பு خيرுல் ஹிசாலி அல் அதபு அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் வல் ஜூது சித்ருன் சாலிஹ் அல் அக்லு காதின் ஆதில் வல் உஜுபு தாஉன் காத்தில் அல் உம்ரு லைஃபுன் ராஹில் வல் மாலு ظل زائل البر للحب سبب إن البخيل لا يحب طهارة الأخلاق من كرم الأعراق الكذب والنميمة والغدر شر سيما تأني في الأمور لا سيما الشرور واعجل إلى الخيرات من حذر الفوات مالك غير نفسك لا تكو عنها ممسكا. ரைட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 வரிகளை கொண்ட கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. 10 வரி என்று வரக்கொள்ள 20 பகுதிகள். ஷர்ருல் மகாலி அல் கித்பு என்பது ஒரு பகுதி, ஹைருல் ஹிசாலி அல் அதபு என்பது இன்னும் ஒரு பகுதி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 பகுதிகளை 20 விஷயங்களை கொண்டதாக இருக்கும். ரைட், பார்ப்போம். முதலாவது என்ன? ஷர்ருல் மகாலி அல் கித்பு ஹைருல் ஹிசாலி அல் அதபு. ஷர்ரண்டா உங்களுக்கு தெரியும். ஷர்ரண்ட சொல் உங்களுக்கு தெரியுமான்னு யோசிச்சு பாருங்க. என்ன இடத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்கன்னு. ஷர்ரண்ட சொல் குயிக்கா சொல்லணுமே. ஷர்ரண்ட சொல் ஏதோ ஒரு இடத்துல நீங்க படிச்சுக்கிறீங்க. அது என்ன இடத்துல படிச்சான்னு படிச்சு பாருங்க. சூரத்துல் ஃபலக்ல. சூரத்துல் ஃபலக். அதுல 4 இடங்கள்ல ஷர் என்ற சொல் வருது. மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். முதலாம் வசனம் தவிர உள்ள ஏனைய 4 வசனங்கள்லையும் ஷர் என்ற சொல் வருது. மின் ஷர்ரி என்று திரும்ப திரும்ப வருது. இன்னும் ஒரு இடத்துல வர அது எங்க அடுத்த இடம்?
சூரத்து الناس சூரத்துன் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். இப்போ ஷர் என்ற சொல் உங்களுக்கு தெரியும் என்ற படியால அட கருத்தை சொல்லுங்க பார்க்க. ஷர்ன்னா கருத்து என்னப்ப? ஷர்ருன் என்ன கருத்து என்ன சொல்லுங்களே. ஷர்ரண்டா கருத்து என்ன, மீனிங் என்ன? ஷர் கெட்ட விஷயம். கெட்ட விஷயம். சரியா, கெட்டது, மோசமானது, தீயது, அப்படித்தானே? மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்று நாங்கள் படித்தோம். எனவே ஷர்ரண்டா கருத்து கெட்ட, தீமையான, மோசமான கருத்துல வார. அப்ப அல் மகாலண்டா வார்த்தை. இப்ப ஷர்ருல் மகாலி என்ன கருத்து? கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை, தீய வார்த்தை என்ற கருத்துல வார ஷர்ருல் மகாலி. எது ஷர்ருல் மகால் என்றா கருத்து? ஷர்ருல் மகால் எது கேட்டா அல் கிஸ்பு. அல் கிஸ்பண்டா பொய். நீங்க இந்த ஹதீஸ 10ஆம் ஆண்டுல படிச்சலையா? கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன். காதிபுன் என்ற சொல்ல படிச்சுக்கிறீங்க. காதிப். காதிபண்டா கருத்து என்ன? காதிபண்டா என்ன? காதிப் அண்டா சொல்லுங்க புள்ள. காதிபண்டா என்ன? காதிபண்டா கருத்து பொய்யன். சரியா, காதிபண்டா கருத்து என்ன? பொய்யன். ரைட். அப்ப ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு. கிஸ்பண்டா கருத்து பொய். அப்ப கெட்ட வார்த்தை அல்லது தீய வார்த்தை என்னன்னு கேட்டா பொய். அல் கிஸ்பு பொய். ஓகே, நீங்க கதைக்கணுமா? ரைட். ஹைருல் ஹிசாலி அல் லதபு. ஹைர் என்பது ஷர்ரண்ட சொல்லுடைய எதிர்கருத்து சொல். ஹைரண்டா சிறந்த, நல்ல என்ற கருத்துல வார. நல்லது, நல்லது. அப்ப ஹிசாலண்டா கருத்து பண்புகள். ஹிசாலண்டா கருத்து என்ன? பண்புகள். அப்ப ஹைருல் ஹிசாலி என்ற கருத்து பண்புகளில் சிறந்தது, பண்புகளில் நல்லது. என்னத்த? அல் அதபு. அதபண்டா கருத்து ஒழுக்கம். இப்ப நீங்க ஸ்கூல்ல இந்த சொல்ல சில நேரம் கேட்டு இருப்பீங்க உங்களோட சேர்மார் மூலமாக. அதப், அதப் இருக்கணும், அதபாக இருக்கணும் என்று கேள்விப்பட்டிருக்கிற அந்த சொல் அதப். ஓகே, நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்கன்னா அதப் இல்லாட்டி வேல் இல்லை, எவ்வளவுதான் படிச்சாலும் கட்டாயமாக அதப் இருக்கணும் என்ற அந்த சொல் எங்களோட பேச்சு வழக்கில நாங்க பயன்படுத்துகின்ற ஒரு அரபு சொல். அதபண்டா கருத்து ஒழுக்கம். அதபண்டா கருத்து என்ன? ஒழுக்கம். ஹைருல் ஹிசாலி அல் அதப், பண்புகளில் சிறந்தது ஒழுக்கமாகும். ஓகே, பண்புகளில் சிறந்தது ஒழுக்கமாகும். அப்ப பாருங்க, ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு, வார்த்தைகளில் கெட்டது அல்லது கெட்ட வார்த்தை என்ன? அல் கிஸ்பு பொய்யாகும். ஹைருல் ஹிசாலி அல் அதபு, பண்புகளில் நல்லது அல்லது சிறந்தது ஒழுக்கமாகும். விளங்கினா? ஓகே, ரைட். ஓகே, சரி. அடுத்த வரைய பாருங்க. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் வல் ஜூது சித்ருன் சாலிஹ். அப்ப புஹுல், ஜூத் ரெண்டு சொல் வந்திருக்குது. புஹுலண்டா கஞ்சத்தனம், ஜூதண்டா தர்மம். ஓகே, அப்ப புஹுலண்டா கஞ்சத்தனம். அல் புஹ்லு, புஹுல் லோபித்தனம், கஞ்சத்தனம் என்று சொல்ற இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்காம அப்படியே தன்னுடைய வச்சு கொள்றது. ரைட், அதான் புஹுல், கஞ்சத்தனம் அல்லது உலோபித்தனம். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். ஐபண்டா கருத்து குறை. ஐபுன் அண்டா கருத்து என்ன? குறை. ஃபாலிஹ் அண்டா கருத்து ஒரு அசிங்கமான, அது ஏற்றுக்கொள்ள முடியாத என்ன கருத்துல வார. அப்ப அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். சரியா, கஞ்சத்தனம் என்பது அசிங்கமான ஒரு குறையாகும். அசிங்கமான என்றா இந்த என்ன சொல்றது? அசிங்கமான என்று சொல் தெரியுமா உங்களுக்கு? அசிங்கமான அப்படி என்றா தெரியுமா? அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். ஃபாலிஹ்ண்டா இப்ப அதாவது எப்படி சொல்றேன்டா, தமிழ்ல அசிங்கமான ஒரு குறை என்று தான் சொல்றது. அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறை. வழங்கினா, ஏற்றுக்கொள்ள முடியாத, மனித நேயத்திற்கு முரணான, மனிதாபிமானமற்ற
ஒரு குறையாகத்தான் எதை பார்க்கிற, கஞ்சத்தனத்தை பார்க்கிறது. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். ரைட். வல் ஜூது தர்மம். வ என்பது மேலும், அது உங்களுக்கு தெரிந்தானே, இந்த வ வந்து மேலும் என்ற கருத்துல வாரது. அப்ப அல் ஜூது, ஜூத் என்பது தர்மம், கொடை, வாரி வழங்குறது. அது வந்து சித்ருன் சாலிஹ். சித்ர் என்ற கருத்து திரை, சித்திர் மறைப்பு, திரை. சாலிஹ் என்ற கருத்து நல்ல என்ற கருத்துல வார, நல்ல, சிறந்த, சிறந்த என்ற கருத்துல வார. அப்ப வல் ஜூது சித்ருன் சாலிஹ், தர்மம் என்பது, வாரி வழங்குறது என்பது ஒரு நல்லதொரு திரையாகும், சிறந்ததொரு திரையாகும். ரைட். அப்ப பாருங்க, ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு, வார்த்தைகளில் கெட்டது என்ன, அல் கிஸ்பு பொய்யாகும். ஹைருல் ஹிசாலி அல் அதபு, எஸ், பண்புகள்ல மிக சிறந்தது என்ன, அல் அதப். அதபண்டா என்ன, என்ன அதபண்டா, ஒழுக்கம். அதபண்டா ஒழுக்கம். ரைட். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கருத்து சொல்லுங்க. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் எப்படி வரும்? அசிங்கமான குறை கஞ்சத்தனம். அசிங்கமான குறை வந்தா கஞ்சத்தனம். வல் ஜூது சித்ருன் சாலிஹ் அப்படி என்ன கருத்து என்ன? வல் ஜூது சித்ருன் சாலிஹ் ஐட கருத்து என்ன? அது எப்படி வரும்? தர்மம் ஒரு நல்ல திரையாகும். தர்மம் ஒரு நல்ல திரையாகும். அது எப்படி ஒரு நல்ல திரையாகும் என்பதை நாங்க கடைசியாக பார்க்கறது இருக்கிறோம். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, அல் அக்லு காதின் ஆதில். அகில், அகிலண்டா மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த புத்தியத்தான் நாங்க அகில் என்று சொல்றோம். அகில், ரைட். புத்தி, அறிவு, பகுத்தறிவு, அந்த மனிதனுக்கு விசேடமாக வழங்கப்பட்டுள்ள அந்த அறிவைத்தான் நாங்க அகில் என்று சொல்றோம். அகில் காலின், காலின் என்றா கருத்து நீதிபதி. காலின் நீதிபதி. இப்ப காலியார் என்று அந்த சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப விவாகம், விவாகரத்து, பொதுவாக தலாக் விஷயமாக முஸ்லிம்கள் நாடக்கூடிய அந்த நீதிபதிக்கு நாங்க சொல்றது காலி. காலி யார், காலி யார் என்று தமிழ்ல சொல்றோம். அது காலி தான், இந்த காலின் தான். அது காலின்னா நீதிபதி. காவின் அண்டா கருத்து என்ன, நீதிபதி. ஆதில் அண்டா கருத்து நேர்மையான, நீதியான, நேர்மையான கருத்துல வரும். ரைட். அப்ப அல் அக்லு காவின் ஆதில், புத்தி என்பது விளங்கினா, புத்தி என்பது ஒரு நேர்மையான நீதிபதியை போன்றதாகும். நேர்மையான, நீதியான நீதிபதியை போன்றதாகும். சார் அப்ப ஆதிலன் நீதமுள்ள, நீதமானவர், நேர்மையானவர் என்ன கருத்துல வார. அதுல் அண்டா நீதி, அரபு மொழியில அதுலுன் அண்டா நீதி. ரைட். பல பேர்கள் ஸ்கூல்லையும் இருக்குமானா, அதிலி, அதில், ஆதில், அந்த பேர்கள் இருக்கிறா ஸ்கூல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மார்ட பேர்கள் ஆதில், ஆதில் பேர் இல்லையா? ஆதிலண்டா கருத்து என்னப்ப, நீதமானவர். ஓகே, நீதமானவர், நேர்மையானவர் என்ன கருத்து. இப்ப அது என்ன விளக்கம் என்று சொன்னா, மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள புத்தி இருக்கிறதானே, பகுத்தறிவு, அந்த அறிவு பக்க சார்பில்லாம சிந்திக்க கூடியது. நாங்க எங்கட மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சுட்டு பக்க சார்பின்றி நாங்க எங்கட புத்தியை கொண்டு யோசிச்சா அது எது சரி எது பிழைன்றத சொல்லும். நான் சொல்ற விளங்குறா? சரி. இப்ப நியாயம் என்ற ஒரு விஷயம் இருக்கிற இல்லையா, நியாயம். அதாவது நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்டா, அல்லது ஒரு கிளாஸ்ல சில நேரம் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில முரண்பாடு வந்தால், நீங்க ஒரு பக்கம் பயாஸ் ஆகாம, ஒரு பக்கமாக நின்று பார்க்காம, மன உச்சைகளுக்கு இடம் கொடுக்காம, உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காம, நீங்க கொஞ்ச நேரம் நீங்க சுயமாக சிந்தித்தால், யோசிக்கிற நேரம் உங்களோட புத்தி எது சரி எது பிழை என்றத பெரும்பாலும் சரியாக சொல்லும். அதுதானது அல் அக்லு காவின் ஆதில். சரியா? மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த புத்தி, இந்த அறிவு, பகுத்தறிவு என்பது நேர்மையான, நீதியான ஒரு நீதிபதியை போன்றதாகும். அதே நேரம் வல் உஜுபு, வல் உஜுபு தாஉன் காத்தில். உஜுபன்னா கருத்து தற்பெருமை. உஜுப் தற்பெருமையா,
சரியா, பெருமிதம் கொள்றது. வல் உஜுபு தாவுன், தாவுன் என்ற கருத்து நோய், தாவுன் என்ற கருத்து நோய், காத்தில் என்ற கருத்து கொல்லக்கூடிய, கொலை செய்யக்கூடிய என்றதான் கருத்து. அப்ப வல் உஜுபு தாவுன் காத்தில், தற்பெருமை என்பது கொலை செய்யக்கூடிய ஒரு நோயை போன்றதாகும். கொலை செய்கின்ற சில நோய்கள் வந்தால் அது ஒரு மனிதனை என்ன செய்யும், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றொழித்து விடும். மனிதன் உடம்பில் ஏதாவது ஒரு நோய் ஒன்று வந்தால் அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தற்பெருமை என்ற அந்த அகங்காரம் வருமாக இருந்தால் அவனை அது கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்து விடும். அதுதான் தாவுன் காத்தில், கொலை செய்கின்ற ஒரு நோயை போன்றதாகும் என்று கவிஞர் சொல்றாரு. அப்ப அல் அக்லு காதின் ஆதில், புத்தி என்பது நீதம் செலுத்தக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல் உஜுபு தாவுன் காத்தில், தற்பெருமை என்பது பெருமிதம் கொள்வது என்பது ஒரு கொல்லி நோயாகும், ஒருவனை கொலை செய்கின்ற ஒரு நோயை போன்றதாகும். சரி, இந்த 3 வரிகளும் கிளியரா பார்த்தது? திரும்ப பாருங்கோ. ஓகே. ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு, என்ன கருத்து நீங்களே சொல்லுங்க பார்க்க. ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு, கருத்து சொல்லுங்க. கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தை பொய்யாகும். கெட்ட வார்த்தை பொய்யாகும். பண்புகளில் சிறந்தது ஒழுக்கம். ஓகே, பண்புகளில் சிறந்தது ஒழுக்கம். ஏன்னா ஹைருல் ஹிசாலி அல்லது பண்புகளில் சிறந்தது என்ன, ஒழுக்கம் ஆகும். ரைட். அடுத்தது என்ன, அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் அந்த கருத்து என்ன? ஐபுண்டா குறை, அசிங்கமான குறை, கஞ்சத்தனமாகும். அசிங்கமானது ஒரு குறை, கஞ்சத்தனம். அப்படின்னு சொன்னா நல்ல திரை தர்மமாகும், தர்மமாகும். ஓகே, அடுத்தது புத்தி நீதமுள்ள நீதிபதி போன்றதாகும். வல் உஜுபு தாவுன் பாத்தில்லா, தற்பெருமை கொல்லி நோயாகும், கொல்லி நோய் போன்றதாகும். ஓகே, புத்தி நீதமுள்ள ஒரு நீதிபதியை போன்றதாகும். ஏன்னா காதின் ஆதில், வல் உஜுபு தாவுன் காத்தில், தற்பெருமை கொலை செய்கின்ற ஒரு நோயை போன்றதாகும். ஏன்னா கொலை செய்கின்ற ஒரு நோயை போன்றதாகும். சரியா, ரைட். அடுத்தது என்ன, அல் உம்ரு லைஃபுன் ராஹில், அல் உம்ரு லைஃபுன் ராஹில். அல் உம்ரு என்பது இந்த இடத்துல ஆயுளை குறிக்குது, ஆயுள். சரியா, ஆயுள். ரைட், அல் உம்ரு. ரைட், ஆயுள் என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ஆயுள் இல்லையா, அந்த ஆயுள் லைஃபுன் ஒரு விருந்தாளி, லைஃபுன் என்ற கருத்து ஒரு விருந்தாளி, ராஹில் என்றா பயணிக்கின்ற, விட்டு செல்கின்ற. சரியா, இப்ப வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ஆக கூடினா எத்தனை நாட்கள் தங்கி இருப்பாங்க? உங்களோட வீட்டுகளுக்கு விருந்தாளி வாராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆக கூடினா எத்தனை நாட்கள் தங்கி இருப்பாங்க வீட்டுக்கு வந்தா? எத்தனை? ஒரு மாசம் 3 நாட்கள். சரி, ஓகே. ஒரு நாள் தங்கி இருப்பாங்க, 2 நாட்கள் தங்கி இருப்பாங்க, 3 நாட்கள் பெரும்பாலும் அதிகபட்சமாக தங்கி இருப்பாங்க. சரியா, இந்த பெரும்பாலும் ஒரு மாசம் என்பது மகன் விதி விலக்கு, அப்படி தங்கி இருப்பது மிக அரிது. சரியா, ரைட். இப்ப ஒரு மாசம் தங்கி இருக்கிறத பத்தி நாங்க இங்க பேசல. ஆக கூடினா 3 நாள் வேணும்னா ஒரு 5 நாள் வச்சுக்கொள்ளுங்களே. ரைட், அப்ப அந்த 5 நாளும் நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, ரைட். ஒரு நாளைக்கு இறைச்சி, ஒரு நாளைக்கு இறைச்ச பொரிச்சு, ஒரு நாளைக்கு இறைச்ச டெவலப் பண்ணி, ஒரு நாளைக்கு இறைச்சோட கோழியாக்கி, இப்படி காலையில புட்டு, இரவுல இடியாப்பம், ரொட்டி, அது இதுன்னு சொல்லி நல்லா கவனிப்பீங்க. ஆனா ஒரு 5 நாட்கள் தாண்டிய பிறகு, சரியா, ஒரு 5-6 நாட்கள் தாண்டிய பிறகு வளமையான உங்களோட ஷெடியூலுக்கு நீங்க வருவீங்க. நீங்கண்டா ரைட், ஊட்டாக்கள் வருவாங்க. அந்த டைம்ல நெத்தோலியோ கருவாடோ அல்லது தேங்காய் சம்புலோ ஏதோ ஒன்று தான் வரும். ரைட், அப்ப அந்த இடத்துல நாங்க அவங்கள விருந்தாளியாக கருத்துல கொள்றது இல்லை இல்லையா. வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆனா எகட மெனுவுக்கு தான் அவங்க வருவாங்க. ரைட், இப்ப நான் ஏன் சொல்றேன்டா,
ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா அவங்க ஓரிரு நாட்கள்ல வீட்டை விட்டு வெளியேறி செல்வது அவங்களுக்கும் மரியாதை, எங்களுக்கும் நல்ல, அப்படித்தானே? ஆகக்கூடியனா ஒரு 3 நாட்களோ 5 நாட்களோ இருந்து விட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறி செல்வது அவங்களுக்கும் நல்ல, வீட்டவர்களுக்கும் நல்ல, அப்படித்தானே? அப்படித்தானே? ரைட், ஓகே. அவங்க தொடர்ந்து தங்கி இருக்கிற நேரம் வீட்டுல பல முணுமுணுப்புகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப கவிஞர் என்ன செய்யறாருண்டா, இந்த கவிதையில ஒரு மனிதன் ஆயுள் வாழ்நாள அந்த விருந்தாளிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அப்ப விருந்தாளி வந்தா ஒரு நாளும் தங்கி இருக்க மாட்டாரு, விளங்கினா? தங்கி இருப்பவராக இருந்தால் அவர் விருந்தாளி அல்ல. தொடர்ந்து தங்கி இருப்பவராக இருந்தால் அவர் விருந்தாளி அல்ல. 3 நாட்கள் 5 நாட்கள், ஒரு கிழமை, ஒரு மாசம், சரி ஓகே, ஒரு மாசம் ஆகினாலும் அவர் என்ன செய்யணும்? வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்ப எப்படி ஒரு விருந்தாளி விட்டு செல்கின்றாரோ, ரைட், அதே போன்றுதான் ரைட், இந்த ஆயுள் என்பது, எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயுள் என்பது நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல, அது எங்களை விட்டும் செல்லக்கூடியது, ரைட். அப்ப அல் உம்ரு தைஃபுன் ராஹில், வாழ்நாள் என்பது, ஆயுள் என்பது, வாழ்க்கை என்பது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும், விளங்கினா? பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும். அதே போலதான் வல் மாலு தில்லுன் ஜாயில், மாலண்டா கருத்து சொத்து. மாலண்டா கருத்து என்ன? சொத்து, பணம், அதெல்லாம் கருத்துலேயே வரும். எங்களுக்கு இருக்கிற என்னென்ன சொத்துக்கள் இருக்குதோ, என்னென்ன பணம் இருக்குதோ எல்லாமே மால் தான். வில் அண்டா கருத்து நிழல், ஜாயில் அண்டா கருத்து நீங்கி செல்லக்கூடிய. ஓகே, அப்ப வல் மாலு தில்லுன் ஜாயில், சரியா? வல் மாலு தில்லுன் ஜாயில், பணம் என்பது நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும். இப்ப நிழல் இருக்கிறதானே, நிழல் நிழல் எங்களோட கூடவே இருக்கும், சரியா? அதாவது காலை பொழுதுல நிழல் சற்று நீண்டதாக இருக்கும், மதிய நேரமாகினா நிழல் எங்களோட தான் இருக்கும், எங்களோட அளவுக்கு இருக்கும். அப்ப ஒவ்வொரு டைம்லையும் நிழல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சற்று கூடியதாக, சற்று குறைந்ததாக, இரட்டிப்பாக, அல்லது நன்றாக குறைந்ததாக என்று இருக்கும். அதே போலதான் எங்களுக்கு கிடைக்கின்ற சொத்து, எங்களுக்கு கிடைக்கின்ற பணம், அதுவும் நிரந்தரமாக ஒரே மாதிரி இருக்காது. எப்படி நிழலுக்கு நிரந்தரமான ஒரு அளவொன்று இல்லையோ, அதே போன்றுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, சுகங்கள், பணம், சரியா, இது எல்லாத்துக்கும் நிரந்தரமான ஒரு அளவொன்று இல்லை, ரைட். ஒரு நாளைக்கு நல்லா சம்பாதிப்போம், இன்னொரு நாளைக்கு குறைவாக சம்பாதிப்போம், விளங்கினா? அப்போ ஒரு லிமிட்டட் இது ஒன்று இல்லை. அப்ப வல்மாலு லில்லுன் சாயில், சொத்து என்பது, பணம் என்பது நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும், விளங்கினா? விளங்கினா அவளுக்கு இந்த வரி கிளியரா? ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க 5 வரிகளை பார்த்தோம்னு நினைக்கிறேன், 5 4னா, ரைட். பாருங்க, ஷர்ருல் மகாலி அல் கித்பு, மோசமான வார்த்தை பொய், ஹைருல் ஹிசாலி அல்லதப், பண்புகளில் சிறந்தது ஒழுக்கம், அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் அசிங்கமானதொரு குறை, வல் ஜூது சித்ருன் சாலிஹ், தர்மம் சிறந்ததொரு திரை, அல் அக்லு காலின் ஆதில், புத்தி நீதமாக உள்ள ஒரு நீதிபதியை போன்றது, வல் உஜுபு தாவுன் காத்தில், தற்பெருமை என்பது கொலை செய்கின்ற ஒரு நோய், அல் உம்ரு தைஃபுன் ராஹில், ஆயுள், வாழ்நாள், வாழ்க்கை என்பது பயணிக்கின்ற, விட்டு செல்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றது, வல் மாலு பில்லுன் சாயில், செல்வம் என்பது நீங்கி செல்கின்ற நிழலை போன்றதாகும், ரைட். அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன், அல் பிர் என்ற கருத்து நன்மை செய்தது, நன்மை என்ற சொல் மட்டுமல்ல, நன்மை செய்தல் என்ற இடத்துல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும், ரைட். நன்மை செய்தல், விளங்கினா? அல் பிர்ரு நன்மை செய்தல், மற்றவர்களுக்கு உபகாரம் புரிதல். உபகாரம் புரிதல் என்ன தெரியுமா? உபகாரம் புரிதல், அல் பிர்ரு அந்த சொல் வருமா? உபகாரம் புரிதல், உதவி செய்தல் போன்ற எல்லா கருத்துகளும் அல் பிர் என்ற சொல்லுக்குள்ளால வரும். இந்த அல் பிர் லில் ஹுப்பி, அன்புக்கான,
அன்பு, ஹுப்பண்டா அன்பு, லில் ஹுப்பி என்றா அன்புக்கு, அன்புக்கான சபபுன் ஒரு காரணி. ரைட். அப்ப அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன், நன்மை செய்வது, நலவு செய்வது, உதவி செய்வது, உபகாரம் புரிவது அன்புக்கான ஒரு காரணி. அப்ப நாங்க யாருக்கு நலவு செய்கின்றோமோ நலவு செய்கின்றவருக்கும் நலவு செய்யப்பட்டவருக்கும் இடையில என்ன உருவாகும்? ஒரு அன்பொண்டு உருவாகும். விளங்கினா அவளுக்கு? ரைட். நாங்க யாருக்கு உதவி செய்கின்றோமோ அந்த உதவி செய்யப்பட்டவருக்கும் உதவி செய்தவருக்கும் இடையில் என்ன ஒரு நேசம், ஒரு அன்பு, இரக்கம் உருவாகும். அப்ப நன்மை செய்வது, யாரு மற்றவர்களுக்கு நாங்க உதவி செய்வது, உபகாரம் புரிவது அன்புக்கான ஒரு காரணி. அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன் இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக, அல் பகீல் என்ற கருத்து கஞ்சன். அப்ப இன்னல் பகீல நிச்சயமாக கஞ்சன், நிச்சயமாக லோபி, லா யுஹப்பு நேசிக்கப்பட மாட்டான். லா யுஹப்பு என்ற கருத்து நேசிக்கப்பட மாட்டான். அப்ப அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன், நன்மை செய்வது, நலவு செய்வது அன்பு செலுத்தப்படுவதற்கான ஒரு காரணியாகும். இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக, இன்ன சொல் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிட்டானா, சூரத்துல் கௌசர்ல வார இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். எனவே இன்ன என்ற சொல் தெரியும். நிச்சயமாக அல் பகீல் என்றா கஞ்சன். மேல பார்த்தோம் புகுல் என்ற சொல். புகுலண்டா கஞ்சத்தனம், புகுலண்டா கஞ்சத்தனம், பகீலண்டா கருத்து கஞ்சன். சரியா? அப்ப இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக கஞ்சன், லா யுஹப்பு நேசிக்கப்பட மாட்டான், நேசிக்கப்பட மாட்டான். விளங்கினா உங்களுக்கு? ஓகே, ரைட். அப்ப நாங்க இந்த கவிதையில ஒரு அறவாசி பகுதியை பார்த்துட்டோம். சொல்லுங்க பாக்கி. இப்ப ஷர்ருல் மகாலி அல் கித்பு, கருத்தை சொல்லுங்க. ஷர்ருல் மகாலி அல் கித்பு தெரியுமா? மௌனமாய்க்கிறேனா எல்லாரும்? சொல்லுங்களே. ஷர்ருல் மகாலி அல் கித்பு. மிக்தாத் சொல்லுங்க மகன். ஷர்ருல் மகாலி அல் கித்பு சொல்லுங்க கருத்தை. கெட்ட வார்த்தைகளில் கெட்டது பொய். ரைட். அடுத்து அக்மல் சொல்லுங்க. ஹைருல் ஹிசாலி அல் அதபு. அக்மல் சொல்லுங்க இப்ப. ஹைருல் ஹிசாலி அல் அதபு. அக்மல். அம்சர் சொல்லுங்களே. அம்சர். மைக் இஸ் நாட் வேர்க்கிங். அக்மல். ஓகே. அம்சர், அம்சர் சொல்லுங்க அப்ப. ரைட். இஸ்ஸத் சொல்லுங்க. ஹைருல் ஹிசாலி அல் அதபு. இஸ்ஸத் சொல்லுங்க. பண்புகளில் சிறந்தது ஒழுக்கமாகும். பண்புகளில் சிறந்தது ஒழுக்கமாகும். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், அதை சொல்லுங்களே. கஞ்சத்தனம் சொல்லுங்கப்பா. பேரு சொல்லியே சொல்லணுமா? ரைட். ஷாசில்.